வணக்கங்க சார். என் பேர் ஜெகநாதனுங்க. நான் ஒரு முருக பக்தனுங்க. முருகன் வந்து தீவிரமாக இது பண்ணுறேங்க. தீவிரமாக வழிபடுவேனுங்க. தீவிரமாக பூஜை புனஸ்காரமெல்லாம் பண்ணுவேனுங்க வீட்டில். கோயிலுக்கெல்லாம் போவோங்க. அவர் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் வாழ்ந்துருக்குங்க. நல்லா சீரும் சிறப்புமாக நல்லா வச்சுருக்காருங்க. நல்லா வயிறார சாப்பாடு, பேங்க் பேலன்ஸு, நல்ல வீடு, வாசல், வசதி, வாய்ப்பு ஓரளவுக்கு திருப்திகரமாக வச்சுருக்காருங்க என்ற இறைவன் முருகன். நான் பொய் பேச மாட்டேன் சார். பொய் பேசவே மாட்டேன். என் மனைவி என் அம்மாவுக்கு சமமாக மதிப்பேன். என் மனைவியை நான் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 60 50 வயசு 50 வருஷம் தாண்டிடுச்சுங்க. 50 வருஷம் தாண்டிடுச்சுங்க. நானும் ஆரோக்கியமாக இருக்கேன், என் துணையும் ஆரோக்கியமாக இருக்கேன், என் குழந்தைகளும் ஆரோக்கியமாக இருக்காங்க, நல்ல பொசிஷனில் இருக்காங்க ஒவ்வொருத்தரும். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் பொய் பித்தலாட்டமெல்லாம் பேச மாட்டேங்க. அடுத்தவனோட காசு, உழைப்பு இல்லாத காசு ஜோப்பில் போட மாட்டேன். அப்படி அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற ஆளுங்க. நான் ஒரு ஜென்டில்மேன். இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸுங்க நம்ம சர்வீஸு. இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் நான் சர்வீஸ் பண்ணி முடிச்சுட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டேங்க. ரிட்டையர்ட் ஆகிட்டு வாக்கிங் போவேங்க, உழவர் சந்தை போவேன், மற்ற நம்ம வீட்டிலலாம் பார்த்துக்குவேங்க. நம்ம ஒய்ஃபு வந்து அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுறாங்க சார். ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து அங்கே ஒரு மேலாளர் ஒரு மேடம் இருக்காங்க. லேபரோடைய இது வந்து அவங்க பேர் வந்து ஜெயஸ்ரீன்ட்டு ஒரு மேடம் இருக்காங்க. அவங்கள நான் கூப்பிட்றதுக்காக போயிருந்தேங்க. ஒய்ஃபு வந்து இப்போ 12:30க்கு எப்போவுமே 12:30 மணிக்கு வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வந்துடும். அன்றைக்கி வரலைங்க, லேட்டு. வயசானவங்க, அவங்களும் மாலை போட்டிருக்காங்க, நானும் மாலை போட்டிருக்கேன், முருகருக்கு மாலை போட்டிருக்கேன். போய் கூப்பிட்றதுக்காக போயிருந்தேங்க. கூப்பிட போகும்போது அவங்க இல்லை. அப்போ எங்கேன்னு சொல்லி தொழும்போது அவங்க எதாவது டீ எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னொரு 10 நிமிஷம் ஆகுங்கன்னு. நான் வெயிட் பண்ணுறேம்மா வெளியே அப்படின்னு நான் வெளியே வந்து வெயிட் பண்ணுறேங்க. வெயிட் பண்ணும்போது இந்த ஜெயஸ்ரீன்ட்டு ஒரு இன்சார்ஜ் மேடங்க அங்கே இருக்காங்க, ஆஃபீஸரு. அந்த அம்மா அடுத்த நாள் என் ஒய்ஃபை கூப்பிட்டு, இன்னும் உங்கள் வீட்டுக்காரன் வந்தானாம்மா, இங்கே எதுக்கு உள்ளே வர்றான், வந்து டீ வடையெல்லாம் சாப்பிட்ருக்குறான். நல்லா கேட்டுங்க சார், டீ வடையெல்லாம் சாப்பிட்டு இருக்கிறான். எதுக்கு இங்கே வர்றான், வந்து நான் செக்யூரிட்டி கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன். என்னங்க, நான் நின்றது வெளியங்க. நான் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ஆஃபீஸ்குள்ளே வந்தேனுங்களா? இந்த ஜெயஸ்ரீ வந்து இப்படி பேசலாங்களா சார்? இப்படி பேசலாங்களா? நீங்களே சொல்லுங்கள், இது நியாயங்களா, தர்மமா? நான் டீ சாப்பிட்டேனா? ஒருத்தர் வீட்டில் போய் ஒருத்தர் ஆஃபீஸில் போய் ஃபங்க்ஷன் நடக்கும்போது டீ சாப்பிடுவாங்களா? டீ வடையெல்லாம் சாப்பிடுவாங்களா? அவங்க மீட்டிங் நடக்கிற இன்னொரு தேர்ட் பர்சன் வந்து டீ வடையெல்லாம் சாப்பிடுவாங்களா? இந்த அம்மா வந்து ரோட்டில் போகும்போது ஏதோ ஒரு கல்யாணம் நடந்ததுன்னா அந்த கல்யாண வீட்டில் போய் சாப்பிட்டு போயிடுவா போல் இருக்குது. அந்த மாதிரி புத்தியுள்ள பொம்பளை போல் இருக்குது. என்னங்க, நீங்கள் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஆஃபீஸர்ஸு இதை பாருங்கள் சார். இது எல்லா ஆஃபீஸருக்கும் யாரோ ஒருத்தர் நாள் பார்ப்பீங்கள்ல. ஜெயஸ்ரீ வந்து இஎன்எஸ்சில் இருக்குதுங்க அந்த அம்மா. என்னங்க, ஒய்ஃபை போட்டு அப்படி டார்ச்சர் பண்ணியிருக்கேன். என்னென்னு உங்கள் ஜாதி பற்றி காட்டுறீங்களா? ஜாதி பற்றி காட்டுறீங்களா? அதான் வந்து அவன் டீ காஃபியெல்லாம் சாப்பிட்ருக்கான் புருஷன் அப்படின்னெல்லாம் மிரட்டி இருக்கு. கேஸ்ட் பற்றியெல்லாம் பேசலாங்களா சார்? நீங்கள் பெரிய ஆஃபீஸருங்க, அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்க ப்ரொஃபஸர் இருக்கீங்க, டைரக்டர் இருக்கீங்க, பெரிய பெரிய ஆஃபீஸர் இருக்கீங்க, ஒருத்தர்னாலும் பார்ப்பீங்க. பார்த்து இந்த ஜெயஸ்ரீயை கேளுங்க சார். இந்த மாதிரிலாம் பேசினேன். நான் இந்தியன் ஃபாரஸ்ட்டில் இருக்க ஆளுங்க. நான் இந்த அம்மா பேசும்போது நான் முருகனுக்கு மாலை போட்டிருக்கேனுங்க, ஒய்ஃபும் மாலை போட்டிருக்குது. இந்த மாலை போட்டவங்களை இந்த அம்மா கேட்டிருக்கு. இந்த மாதிரியெல்லாம் பேசி அந்த அம்மா என் ஒய்ஃப் வந்து ஓன்னு அழுகுது. நானும் தான் வருத்தப்பட்டேன். என்ன இப்படி இருக்குது உங்கள் ஆஃபீஸு? நான் உன்னை கூப்பிடத்தானே வந்தேன், அது வெளியே தான் நின்றுருந்தேன். இந்த மாதிரி உன்னை எதுக்கு திட்டுது, நம்ம கேஸ்ட்டை பற்றியெல்லாம் எதுக்கு திட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபீல் பண்ணேன் சார். நீங்கள் கேட்கணும் சார், பார்க்கணும் சார், தயவு செஞ்சு பார்க்கணும் சார். ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டு அங்கே ஹெட்டு இருக்காங்க, ஹெட்டுக்கிட்ட சொல்ல முடியாதுங்க. அந்த அம்மா இந்த அம்மா விட மோசம், இந்த அம்மா விட மோசங்க அந்த அம்மா. என்னங்க, அந்த அம்மாவை இதை விட மோசமான பொம்பளைங்க. அன்டீசெண்டாக பேசும், பிஹேவிங் வந்து அன்டீசெண்டாக பேசும், கெட்டது பேசும். என்ன இப்படி புடவை கட்டிட்டு வந்திருக்கேன், இப்படி சிலை கட்டி வந்தேன், எப்படி வேலை செய்வேன், இவ்வளோ வலையில் எதுக்கு போட்டு வந்தேன், எதுக்கு கொலுசு போட்டுவேன், அந்த மாதிரியெல்லாம் அந்த பொம்பளை பேசக்கூடிய ஆளுங்க. அப்போ அந்த பொம்பளை கிட்ட நம்ம சொல்ல முடியாதுங்க, சொன்னாலும் வேலைக்கு ஆகாதுங்க. போ இதெல்லாம் ஒரு நியாயம்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லுவோம் அப்படிங்க அந்த பொம்பளை.
சாரி சார், நான் டீசென்ட் இல்லாமல் சிலதெல்லாம் சொல்கிறேன்னா நம்ம கோவங்க, அதனால சொல்கிறேன் சார். நான் இந்தியன் ஃபாரஸ்ட்டில் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்கிட்ட சர்வீஸ் பண்ண ஆளுங்க. என் பேர் ஜெகநாதன். என்னங்க, நீங்கள் கேட்டு நான் ஃபோன் நம்பர் வேணால் சொல்கிறேன் சார். 9003951899. எனக்கு ஃபோன் பண்ணி ஏதோ ஒரு ஆஃபீஸருங்க, இது ஒரு நியாயம் எனக்கு சாட்டிஸ்ஃபைன் ஆகணும் சார். எனக்கு சாட்டிஸ்ஃபைன் ஆகவே மாட்டேங்குது. எனக்கு தூங்கி எழுந்திரிச்சு இந்த மாதிரி தாங்க. என்ற வாழ்க்கையில் இந்த மாதிரி எல்லாம் யாரும் பேசுனது இல்லைங்க. அந்தளவுக்கு நான் நடந்துக்க மாட்டேன். நான் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் பெரிய ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்கிட்ட சர்வீஸ் பண்ண ஆளுங்க. நான் டீசென்ட் டிசிப்ளின் ஒபடின்ட்டு வாழ்கிற ஆளுங்க. நான் அந்த மாதிரி எல்லாம் நான் டீசென்ட் இல்லாமல் எல்லாம் என்ற பிஹேவிங் இருக்காதுங்கன்னு சொல்ல வர்றேன். அக்ரி ஆஃபீஸர்ஸ் பூரா பாருங்கள் சார், பார்த்து அந்த ஜெயஸ்ரீ கேளுங்க, கண்டிங்க. வணக்கம் சார். நன்றி நன்றி நன்றி.